ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே மதிக்கிட்ட தேவையில்லாமல் கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாமல் நம்ம சுரேஷ் நடந்துக்கிட்டதுனால தான் அவங்க பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அந்த விஷயம் ஞாபகத்தில் இல்லாமல் இல்லை, இன்னும் அந்த தழும்பு கூட ஆறலை. அவர் கீழே விழுந்து தலையை முட்டிக்கிட்டது. அதுக்குள்ளே மறுபடியும் தங்கராஜ் தேவையில்லாமல் சுரேஷ்க்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதாவது ஏற்கனவே மதி வேலை போயிடுச்சுங்கிற வருத்தத்தில் இருப்பா. அதே நேரம் நீ அவளுக்கு ஆறுதலாக பேசி அப்படி இப்படின்னு உன் வாழ்க்கையை தொடங்கிடு அப்படின்லாம் சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. அதே மைண்டில் இருந்துட்டாரு சுரேஷ். இவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சீக்கிரமாக ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கு அடுத்து அந்த குழந்தைய அவள் வளர்க்குறதுல இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு எல்லாமே அவளே பார்த்துக்க வேண்டியது வரும். கண்டிப்பாக நம்ம சம்பளத்தில் அவள் குடும்பம் நடத்தும் போது எந்த காரணத்துக்காகவும் யார்கிட்டையும் அவளோட திமிரு தண்டத்தை காட்ட மாட்டா அப்படின்னு சுரேஷும் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் நம்ம மதிக்கிட்ட இவர் அப்ரோச் பண்ணலான்னு முடிவுக்கு வந்துட்டாரு. மதியை பொறுத்த வரைக்கும் சுரேஷை அவங்களால புருஷனாக ஏற்றுக்கவே முடியல. இப்போ வரைக்கும் அவரை ஜஸ்ட் ஒரு ரூம்மேட்டாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அதுவே அவங்களுக்கு பிடிக்கல. சுரேஷ்கிட்ட நல்ல குணம் அப்படின்னு பிரித்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று கூட கிடையாது. இதில் தங்கராஜ் பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாமே தப்பு தப்பாக பண்ணிட்டு இருந்தா மதிக்கு எப்படி பிடிக்கும்னு ஒன்று இருக்குது. தங்கராஜவே பிடிக்காது மதிக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே தங்கராஜும் சுரேஷும் அந்த அளவுக்கு மதியை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லவா வேணும்? எவ்வளவோ விஷயங்களில் மதியை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. இது எல்லாத்தையும் அவங்க மறந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து இது உன்னோட வீடு தான் அப்படின்னு மதியை நம்ப வைக்கணும். அவங்களுக்கு அந்த உணர்வை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மதிக்கிட்ட இவர் அப்ரோச் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் தங்கராஜ் சொன்னால் அப்படியே உலகமே அவர் கையில் சுத்துதுங்கிற நினைப்பு சுரேஷ்க்கு. அதனால தான் மதிக்கிட்ட அப்ரோச் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் தங்கராஜ் சொன்னால் சரியாயிருக்கும் அப்படிங்கிறது. மதி இதை பற்றி ஜஸ்ட்டு யோசிக்கிற மனநிலைமையில் கூட இல்லை. அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. சுரேஷை மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற யாரையும் அவங்களோட சொந்தங்களை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏதோ மலர்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, பாக்கியராஜ் நல்லவர்னு நினைக்கிறாங்க, ரேவதி கூட ஏதோ ஓரளவுக்கு பேசுகிறாங்க. மற்றபடி எல்லாரையுமே எதிரியாக தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மதி. ஏன்னா அவங்க அப்படி தான் நடத்துனாங்க. இப்போது சுரேஷ் ரூம்குள்ளே போகும்போதே அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கார். எப்படி மதிக்கிட்ட பேசுறது அப்படின்னு, பேசுகிறதா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போய் மதி பக்கத்தில் உட்காடுறாங்க. ஏற்கனவே மதி வேலை போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கு காரணம் தங்கராஜ் தான் அப்படிங்கிறத தங்கராஜ் வழக்கமாக சுரேஷ் கிட்ட சொல்லியிருப்பாரு. பட் இப்போது சொல்லவே கிடையாது. மதி ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒருவேளை யாராவது சொல்லி தான் நமக்கு இந்த வேலை போயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சுரேஷ் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிற மனநிலைமையில் கூட இல்லை. அவங்களே வேலை போயிடுச்சுங்கிற வருத்தத்துலையும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற குழப்பத்துலையும் உட்காந்துட்டு இருக்கும்போது சுரேஷ் அவரோட ரொமான்டிக் மூடில் போய் பக்கத்தில் உட்காந்து அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலை. மதி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான், நம்ம வாழ்க்கையை இன்னமும் நம்ம ஆரம்பிக்கலை, நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா மதி அவங்க இருக்கிற மனநிலைமைக்கு சுரேஷ் எப்படி பேசியிருந்தாலும் அவங்க வழிக்கு வந்திருக்க மாட்டாங்க. இப்போது அதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு அட்லீஸ்ட் மதியோட மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி ஆறுதலாக 4 வார்த்தை பேசியிருக்கலாம். இந்த வேலை போனால் என்ன, வேறு ஏதாவது வேலை தேடிக்கலாம், இல்லையா அதே காலேஜில் மறுபடியும் பேசி பார்க்கலாம், அவங்களே உன் டேலண்ட்டுக்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. மதி கடுப்பாகிறாங்க. உங்களுக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு மதி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. ஏற்கனவே நீ என்னை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்ட, இப்போது மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? எப்படியும் உனக்கு பிடிக்குதோ எனக்கு பிடிக்குதோ அப்படிங்கிறத யாரும் யோசிக்காம நம்ம 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. நீயும் நானும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நம்ம வாழ்க்கையை தொடங்க வேண்டியது தானே. இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க போகிறோம் அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு மதி கேட்குறாங்க. சத்தியமாக எனக்கு புரியல, உனக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. எந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு மதி மறுபடியும் கடுப்பாக தான் பேசுகிறாங்க. மதி, நான் செம்ம கடுப்பாயிருவேன் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஆல்ரெடி நான் கடுப்பாயிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ உங்களுக்கு தூக்கம் வருதா வரலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு அந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிறாங்க. மதி அப்படின்னு கடுப்பாகிறாரு சுரேஷ். என்ன அப்படின்னு மதியும் சண்டை போடுற மூடுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கோவப்படுறாரு. நான் என்ன பிரச்சனை பண்ணேன், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன்னு. இவ்வளோ நேரம் ஏதோ குழப்பத்திலையும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன், நான் பேச ஆரம்பிச்சதோ உனக்கு தூக்கம் வருதா அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் குழப்பத்திலேயோ மோசமான மனநிலைமையிலையோ இருக்கேன்னு உங்களுக்கே தெரியுதில்ல, அதை வச்சுட்டு எப்படிங்க உங்களால் என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேச முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா, நீயே சொல்லு, என்னைக்கு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், நான் எப்படி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக படுத்துடுறாங்க. என்ன அவ்வளோ கேவலமாக பார்க்குற என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு சூட்டே ஆகலை, யாரோ சொல்லி கொடுத்து தான் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்றாங்க.
சுரேஷ்க்கு கோவம் வருது. பட் இந்த சுச்சுவேஷனில் கோவம்லாம் வேண்டாம், மாமா சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை இன்றைக்கி தொடங்கி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மதி எந்த பக்கம் திருப்பி படுத்துட்டு இருக்காங்களோ அந்த பக்கமாக போய் இவரும் படுத்துக்கிறாரு பக்கத்தில். தூக்கம் வரலன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி மதியையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. மதிக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு லேசாக கையை எடுத்துகிட்டு போய் மதியோட ஷோல்டரில் வைக்கவும் மதிக்கு கோவம் வந்துடுது. டக்குன்னு எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை உனக்கு? நான் தானே அப்படின்னு கேட்குறாரு. நான் தானேனா நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன் புருஷன் அப்படின்றாரு. நீங்கள் பேசுகிற மனநிலைமையில் நான் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு மதி வெளியே போய் உட்காடுறாங்க. பின்னாடியே வராரு. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு திரும்பவும். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, என்னை கொஞ்சம் தனியாக விடுறீங்களா, நான் பயங்கர மனக்குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் சரியாயிரும் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இருக்கிறாரு. மதிக்கோ வந்து உதறி விட்டுடுறாங்க. சொல்லிட்டே இருக்கேன், நானும் அப்பத்துலேருந்து பார்க்குறேன், சும்மா ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களோட கேரக்டரே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு என்கிட்ட வந்து தொல்லை பண்ணுறீங்க, பிரச்சனை பண்ணுறீங்க, போயிட்டு அமைதியாக தூங்குங்க, உங்களுக்கு தூக்கம் அப்படின்னு மதி கத்துறாங்க. எது கத்துற, தூங்குறவங்க எல்லாம் எந்திரிச்சு வந்துட போறாங்க அப்படின்றாங்க. எல்லாரும் வந்தா உங்களுக்கு அசிங்கமா இருக்குன்னு தோணுச்சுன்னா போய் அமைதியா படுங்க, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் சோஃபால உட்காந்துக்கிறாங்க. சுரேஷும் கொஞ்சம் நேரம் நிற்கிறாரு. இங்கே பாரு மதி, வா உள்ள போலாம் வா அப்படின்னு மறுபடியும் கையை பிடிக்கிறாரு. விடுங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க. கத்துனதுல பாக்யராஜ் தான் கண் முழிக்கிறாரு. எந்திரிச்சு மலரை எழுப்புறாரு. இங்கே பாரு மலரு, ஏதோ சண்டை போல இருக்கு, சுரேஷ்க்கும் மதிக்கும் ஏதோ சத்தமாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ விடுங்களேன், இப்போதான் வீட்டுக்குள்ளே 2 பேரும் நல்லா சகஜமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. இது சகஜமாக பேசுகிற மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அமைதியாக தூங்குங்க அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. மறுபடியும் அதே மாதிரி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக போகிற அப்படின்னு சுரேஷ் கேட்டுட்ருக்காரு. ஆமாங்க சண்டை தான் போல இருக்கு அப்படின்றாங்க மலர். நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு 2 பேரும் லேசாக கதவு திறந்து வெளியே வராங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. டே சுரேஷ், என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்த நேரத்தில் சண்டை போட்டுட்டு இருக்க, தூங்கலையா நீங்கள் 2 பேரும் அப்படின்னு கேட்குறாங்க. தூங்க விட்டா தானே அப்படின்றாங்க மதி. என்ன நீ தூங்கிட்டு இருந்தவள நான் எழுப்பிட்டேனா அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்க, போய் தூங்குங்க 2 பேரும் அப்படின்றாங்க மலர். எனக்கு தூக்கம் வரல, நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன், அவரை போய் தூங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. என்னடா உனக்கு தூக்கம் வந்தால் போய் தூங்க வேண்டியது தானே, அந்த பிள்ளை ஏதோ வேலை போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்குது, உட்காந்துட்டு போகுது, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணே ஒன்றும் புரியாமல் பேசாதண்ணே நீ அப்படின்றாங்க சுரேஷ். அப்போ லக்ஷ்மி எந்திரிச்சு வெளியே வராங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு ஆரம்பிச்சிட்டாலா நடுராத்திரியில் சண்டை போடுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சண்டை போடலை, உங்கள் புள்ள நடந்துக்கிறது தான் சரியில்லை அப்படின்றாங்க. என்ன என் புள்ள நடந்துக்கிறது சரியில்லை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை பொதுவாக, அதாவது எல்லாரும் இருக்கிறபோது பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து ஒன்றும் இல்லை, நான் வேலை போயிடுச்சுங்கிற மன வருத்தத்தில் இருக்கேன், அவர் என்கிட்ட சகஜமாக பேசணும்னு நினைக்கிறாரு, என்னால் பேச முடியல, அதுக்காக தான் அவர் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கோவப்படுறதுல என்ன தப்பு இருக்குது, இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு ஆம்பளை வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வரான், பொண்டாட்டி ஆசையாக 2 வார்த்தை பேசினா தான் என்ன குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. இது இங்கிதமே இல்லாமல் இதையெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகிறாங்க மதி. அதுக்கப்புறம் என்ன இங்கே அப்படின்னு நம்ம ராகவன் எந்திரிச்சு வராரு. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாரு சுரேஷ். பாக்யராஜ் இருந்துட்டு சுரேஷ் மதியை கூட்டு உள்ளே போ அப்படின்னு, மதி வா அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. கையை உதறி விடுறாங்க. என்ன பண்ணுற நீ அப்படின்னு மலர் கேட்குறாங்க. ப்ளீஸ் அவரை போக சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் போய் தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது, நான் ஏதாவது பேசினா தப்பாக தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் அவ தான் சொல்கிறாள், நீ போய் தூங்குடா அப்படின்னு. அண்ணி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க அப்படின்றாங்க. மலர் வந்து ஏற்கனவே மதிக்கிட்ட ஒரு முறை இந்த மாதிரி பேச்சு வாங்கிக்கிட்டாங்க, அதனால அவங்க அமைதி ஆயிடுறாங்க. நம்ம ராகவன் இருந்துட்டு சுரேஷ் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இவ தான்ப்பா பிரச்சனையே, இவளை கல்யாணம் பண்ணினதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கல, எப்போவுமே இவ சிடுசிடுன்னு தான் இருக்கா, இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை தான், பிரச்சனை மட்டும்தான் என் வாழ்க்கையில் போயிட்டுருக்கு, எங்களுக்குள்ளே நடக்க வேண்டிய எதுவுமே இன்னும் நடக்கலை, நாங்கள் புருஷ பொண்டாட்டியாவே இன்னும் வாழ ஆரம்பிக்கலை, நாங்கள் 2 பேரும் ஊருக்கு தான் புருஷ பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் அந்த ரூம்குள்ளே ஜஸ்ட் ஒரு ரூம்மேட்டாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் இவங்க கிட்டலாம் எதை சொல்லக்கூடாதுன்னு மதி அவாய்ட் பண்ணாங்களோ அது அப்படியே ஓப்பனாக சொல்கிறாங்க. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. அப்போ ராகவன் ஒரு மாதிரி மூஞ்சி சுளிக்கிறாரு, அவருக்கு அசிங்கமாக இருக்குது, இதெல்லாமா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. டேய் கிறுக்கு பையலே போடா உள்ள அப்படின்றாரு. அப்பா இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கப்பா, கல்யாணமாகி இத்தனை நாள் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி தங்கராஜ் மாமா என்கிட்ட கேட்டார், உங்களுக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சான்னு. நான் இல்லை மாமான்னு சொன்னேன். அவர் என் முகத்தில் காரி துப்பாது குறையா திட்டுறாரு, நீ எல்லாம் என்னடா போலீஸ்கார, நீ எல்லாம் என்னடா ஆம்பளை,
ஒரு பொண்ணு மனசை உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறது கூட உனக்கு தெரியாதா? உன் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியாதான்னு ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுத்தாரு. அதுக்காக தான் நான் மதிக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். என்னமோ என்னை ஒரு மாதிரி கேவலமாக நினைக்கிறாப்பா, இவ கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு வந்துட்டு என்ன ஆசையா? கல்யாணமாகி இத்தனை நாள் ஆயிடுச்சு, என்ன இருந்தாலும் இவ தான் நம்ம ஒய்ஃப்னு ஆயிடுச்சு, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சேன். நான் ஏதோ பாசமாக பேச ஆரம்பித்தேன். ரொம்ப திமிரு காட்டுறாப்பா, என்கிட்ட ஒழுங்காக பேசக்கூட மாட்டேங்கிறா. இப்போ வரைக்கும் நாங்கள் ஜஸ்ட் ஒரு ரூம்மேட்ஸ் மாதிரி தான் இருக்கும், எங்களுக்குள்ள நடக்க வேண்டிய எதுவுமே நடக்கல அப்படின்னு திரும்பவும் சொல்றாரு. சி, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க முன்னாடி நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. அப்போ நம்ம சுரேஷ் இருந்துட்டு வேணாம், வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்றாங்க. உங்களுக்கு யார்கிட்ட என்ன சொல்லணுங்கிற அறிவு கூட இல்லை, நீங்க வட்டி கட்டுன முட்டாள் அப்படின்னும் இந்த விஷயத்தெல்லாம் போய் உங்க மாமா கிட்ட சொல்லுவீங்களா அப்படின்லாம் சொல்லி கத்துறாங்க. உடனே சுரேஷ்க்கு கோவம் வந்து மதிய பலார்னு அரைஞ்சிடுறாங்க. என்ன ஓவரா பேசுகிற அப்படின்னு சொல்லி சுரேஷ் அடித்த அடியோட அந்த சுவடு முழுசாக பதியறதுக்கு முன்னாடியே நம்ம மதி, அதாவது அங்கே என்ன நடக்குது ஏது அப்படிங்கிறத மற்றவங்க எல்லாம் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடியே, கவனிக்கிறதுக்கு முன்னாடியே அதே வேகத்தில் மதி சுரேஷை அடிச்சிடுறாங்க. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. சுரேஷ்க்கு அசிங்கமாக போயிடுது, எல்லாரும் முன்னாடி நம்மளை அடிச்சிட்டாலே அப்படின்னு. அதே சுயமரியாதை தானே அந்த பொண்ணுக்கும், அவளுக்கும் அவமானமாக தானே இருந்திருக்கும் அப்படிங்கிற யாருமே, அங்க இருக்கிற யாருமே யோசிக்கல. என்ன வேணா இருக்கட்டும், ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில நடக்கிற விஷயத்த ரூம்க்கு வெளியே கொண்டு வந்ததே தப்பு, தங்கராஜ் இதுல தலையிட்டது அதை விட தப்பு. இந்த மாதிரி எல்லா தவறுகளையும் சுரேஷ் பக்கம் வச்சுக்கிட்டு மதி வேலைக்கு போறதுனால தானே அவள் அவ்வளோ திமிரு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை போக வச்சது தங்கராஜ். இந்த மாதிரி எப்படி யோசிச்சு பார்த்தாலும் என்னதான் ஒரு நியாயம் அவங்க பக்கம் சொல்லி ஆகணும், அவங்களுக்கு ஃபேவரா தான் நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற இடத்துல பேசினா கூட அவங்க ரெண்டு பேரும் பண்ணினதை எப்படியுமே நியாயப்படுத்த முடியாது நம்ம மதியோட விஷயத்துல. மதியை அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் மதிக்கு டார்ச்சர் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. மதியோட இன்டென்ஷன் என்ன, அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க எப்படிப்பட்ட பொண்ணுன்னு இப்போ வரைக்கும் தங்கராஜா இருக்கட்டும் சுரேஷா இருக்கட்டும் யோசிக்கவே இல்லை. இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சுரேஷ் மதி கிட்ட அப்ரோச் பண்ணது அதை விட கேவலமான விஷயம். அதுதான் மதி யோசிக்கிறாங்க. ஆனா அந்த கோவத்துல மதியம் யோசிக்காம எல்லாரும் முன்னாடியும் சுரேஷை அடிச்சிட்டாங்க. தன்னை அடிச்சாங்க, திருப்பி அடிச்சிட்டோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் மதி நிற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அப்படியே ஆடி போயிடுறாங்க. நம்ம மலர் இருந்துட்டு மதி அப்படின்றாங்க, என்ன காரியம் பண்ற நீ, ஒரு ஆம்பளையை கை நீட்டி அடிக்கிற அப்படின்னு. ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும்ல, பொம்பளை பிள்ளையை அடிக்கக்கூடாதுன்னு, அவரும் உங்க முன்னாடி தானே என்ன அடிச்சாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாமியார் மாமனார் இருக்காங்கன்னு மரியாதை கூட இல்லாமல் உன் புருஷனை நீ கை நீட்டி அடிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. இதே தானே எங்கள் அப்பா அம்மா பார்த்துருந்தாலும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, இவர் என்ன அடிக்கும் போது அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சரியா வரப்போறதில்ல, எங்கேருந்து பிடிச்சாரோ தெரியல இந்த பொண்ணை, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம குடும்பம் சந்தோஷமே போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவன் உடனே தங்கராஜுக்கு கால் பண்ணுறாங்க. அவர் வந்து முதல்ல எடுக்கிறதில்ல, திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி தான் பார்த்துட்டு அப்போ தான் கால் பண்ணுறாரு, ஃபோன் எடுத்து பேசலையான்னு. நான் எதுக்கு அவங்கக்கிட்ட பேசணும், நான் பேசினா நீ பண்ணுறது எல்லாத்தையும் அங்கே சொல்லுவேன், அப்புறம் அவங்களுக்கு கோவம் வரும், அவங்க இன்னும் ஏதாவது சொன்னாங்கன்னா நீ வந்து நான் உங்ககிட்ட ஏதோ பொண்டாட்டி தானேன்னு சொன்னால் அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன்னு. எங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள், இன்னைக்கு அதுதான் நடந்துச்சா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு, உங்க அப்பா தான் பண்றாருன்னு தெரியுதுல்ல, நான் தூங்கிட்டேன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசு அப்படின்றாங்க. இவ்வளோ நேரத்தில் நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியும்னு. ஏண்டி டைம் 12:30 மணி ஆகுது, இப்போ தூங்காம வேற என்ன பண்ணுவேன்னு. 12 ஆயிடுச்சா அப்படின்றாங்க. வேற என்ன டைம் என்ன நினச்சேன் அப்படின்னு கேட்குறாங்க. வழக்கமாக 10 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சிருவேனா, 10 மணி தான் இருக்கும்னு நினச்சேன், 12 ஆகியும் என்னால் இப்போ தாங்க வேலையை முடிச்சுட்டு வர முடிஞ்சது அப்படின்னு. போதும் ஓவராக பீத்திக்காத, அட்டன் பண்ணி பேசு அப்படின்றாங்க. ஃபோனை எடுத்தா மாப்பிள்ளை நீங்கள் உடனே கிளம்பி வாங்க மாப்பிள்ளை அப்படின்றாரு ராகவன். அப்பா என்னாச்சுப்பா அப்படின்றாங்க ரேவதி. என்னாச்சு அப்படின்னு தங்கராஜே ஃபோனை வாங்கிடுறாரு. அவரால் பொறுக்க முடியல. உடனே ரேவதி வந்து ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நல்ல வேலை ரேவதி சொல்லாமல் விட்டாங்க. இப்போ தங்கராஜ் வந்து என்னாச்சு மாமா அப்படின்னு கேக்குறாங்க. மாப்பிள்ள, இந்த வீட்டுல மருமகன்னு ஒருத்திய கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்களே, அவ அட்டூழியம் பண்றா, எங்க யாராலையுமே அவளை சமாளிக்க முடியல, கட்டின புருஷனுக்கே அடங்க மாட்டேங்கிறா, மாமியார் மாமனாரை மதிக்க மாட்டேங்கிறா, எங்க எல்லாரும் முன்னாடியும் சுரேஷை அடிச்சிட்டா மாப்பிள்ள அவன்னு. என்னது அடிச்சிட்டாளா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு இவரு. ஆமா மாப்பிள்ள, எங்க கண்ணு முன்னாடியே எங்க பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறா, என்ன பொண்ணு மாப்பிள்ள இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்திருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து அவரை கத்துறாரு. என்ன மாமா நீங்க இப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு. மாப்பிள்ள நீங்க உடனே கிளம்பி வாங்க, எங்களால இவளை சமாளிக்க முடியல, இவ ரொம்ப ரொம்ப ஓவரா பண்றா, இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க.
சரிங்க மாமா வரேன் அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிக்கிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படின்னு ஃபோனை எடுத்து போட பார்க்குறாரு. ஏங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ரேவதி. பின்னடி இந்த ஃபோன் போனால் கூட பரவாயில்ல, உங்கள் குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பண்ணியே என் தலைமுடியெல்லாம் நரைச்சிடும் போல இருக்கு அப்படின்றாங்க. ரேவதி என்னதான் பிரச்சனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் தம்பி பொண்டாட்டி இருக்காளே அந்த மதி, அவ சுரேஷை அடிச்சிட்டாலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அடிச்சிட்டாலாம், உங்கள் அப்பா அதை தான் சொல்கிறாரு. அது மட்டுமா சொன்னாரு? எங்கேருந்து மாப்பிள்ளை இந்த பிள்ளையை பிடிச்சிட்டு வந்து இந்த வீட்டில் மருமகள் ஆகுனீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏண்டி உன் தம்பியோட கல்யாணம் நின்று போச்சு, ராத்திரியோட ராத்திரியா என்கிட்ட வேலை பார்க்குறவரோட பொண்ணு, அதுவும் மதி ஏற்கனவே நமக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணாச்சு, தைரியமான பொண்ணாச்சு, அவளை அந்த வீட்டு மருமகளை ஆக்கலாம் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா அவள் இந்த மாதிரி புரிஞ்சுக்காம ஆட்டம் போடுவான்னு எனக்கு என்ன, நான் என்ன கனவா கண்டேன்? என்னமோ இப்படி பேசுகிறாரு உங்கள் அப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எங்க என்னன்னு போய் பார்க்கலாங்க, ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு, மதி அந்த மாதிரி நடந்துக்கிட்டானா வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்றாங்க. அப்பதான் தங்கராஜ் யோசிக்கிறாரு, ஒருவேளை அன்னைக்கு நெருங்கி பேசினதுக்கு அவ கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருந்தா, ஒருவேளை இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்து அவ அடிச்சிருப்பாளா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் யோசிக்கிறாரு. ஐயோ இது நாம பார்த்த வேலை தானே, நம்ம தானே சுரேஷ் கிட்ட இப்படியெல்லாம் சொன்னோம், ஒருவேளை அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி வா உடனே போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் வரலிங்க அப்படின்னு. நீ வரலன்னா வேற என்ன பண்றது, உன் வீட்டுக்கு தானே போறோம் வா அப்படின்னு சொல்லி ரேவதியையும் கூட்டிட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் அங்க போகும்போது அங்க எல்லாருமே முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க ஃபோன் பண்ணும்போதே 12:30 மணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனாங்க. அங்கே போகும்போது 1:30 ஆயிடுச்சு டைமு. இன்னும் இவ்வளோ லேட்டாக வரானேன்னு பார்க்காதீங்க மாமா, நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன், ஃபோன் பண்ணும்போது திக்குன்னு எந்திரிச்சேன், நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரேவதி எடுத்து பேசினா அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாரு. அதை விடுங்க மாப்பிள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு மதி, எதுக்கு சுரேஷ் அடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. மதி பதிலே சொல்கிறதில்ல. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் மாமா அப்படின்னு நம்ம சுரேஷ் சொல்லிடுறாரு. ஆனால் தங்கராஜ் இந்த மாதிரி ஒரு காரியத்தை எதுக்காக நம்ம சொன்னோம் அவனுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் மதிக்கிட்ட அவ கூட சேர்ந்து வாழணும் முடிவு பண்ணி பேசினேன், அப்ரோச் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் தங்கராஜை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன வேணா இருக்கட்டுமே, புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில நடக்கிற விஷயங்கள் ரூம்குள்ளே நடக்கணும், வெளியே வந்ததே தப்பு, இதில் எல்லாரும் முன்னாடியும் 2 பேரும் அடித்து விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா மதி, நான் தெரியாம தான் கேட்குறேன், புருஷன் ஏதோ கோவத்தில் ஒரு அடி அடிச்சுட்டா நீ திருப்பி அடிப்பியா, எந்த ஊர்லமா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஊரில் நடக்கல அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை அடித்தாரு, கோவத்தில் திருப்பி அடிச்சிட்டேன், அவ்வளவுதான், நான் செஞ்சது தப்பா சரியாங்கிறத தாண்டி அவர் என்னை அடித்தது தப்பு தானே, அதனால தானே நான் அப்படி அடித்தேன், அவர் என்னதான் என்னை பேசியிருந்தாலும் என்னதான் அவமானப்படுத்தி இருந்தாலும் நான் ஒன்றும் ஃபர்ஸ்ட் அவர் அடிக்கலல்ல, அவர் அடித்ததுனால தானே நான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மதி அதை நியாயப்படுத்துகிறாங்க. விடிகிற வரைக்கும் இதே டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. அவங்க 2 பேரும் வந்தால் இவங்க இதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. ஏதோ சுரேஷ் எந்த தப்பும் பண்ணாத மாதிரியும் மதி மட்டும்தான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. மதி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது பண்ணிட வேண்டியது, அவங்க வந்தால் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க வேண்டியது அப்படின்றாங்க லக்ஷ்மி. அப்போ ராகவன் அவங்க அப்பா கிட்ட, மதியோட அப்பா கிட்ட டைரெக்டாக கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கா அவங்க பொண்ணு, என்ன அடிச்சா, அதாவது புருஷனே அடித்தா கூட திருப்பி அடிக்கணும்னு தான் சொல்லி கொடுத்து வளர்த்தீங்களா, என் பையனை கை நீட்டி அடிக்கிற அவங்க பொண்ணு, இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க, நாங்கள் ஏதோ அவளை திட்டுறோம் கோவப்படுத்துகிறோம் சண்டை போடுறோன்னு சொன்னீங்களே, இவ்வளோ மோசமான ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து யார் தலையில் கட்டி வைக்கலான்னு இருந்தீங்க, நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ராகவன் மதியோட கேரக்டரை ஓவராக தப்பாக பேசிட்டு இருக்காரு. உங்கள் புள்ள எங்கள் பொண்ணை அடித்தாரே, அதுக்கு என்னங்க பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே மதி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல, இங்கே நடந்தது எல்லாத்தையும் அவங்க புட்டு வைக்கிறாங்க. அப்போது தங்கராஜா இருக்கட்டும் ராகவனாக இருக்கட்டும் எதுவும் பேச முடியல. மதிக்கும் சுரேஷ்க்கும் கல்யாணம் நடந்தது, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நம்ம நினச்சி தான் பண்ணி வச்சோம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவளுக்கு வேலை போயிருச்சு, அதுக்கு காரணம் யாருங்கிற விஷயம் எங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. தோ இங்கே நிற்கிறாரு உங்கள் மாப்பிள்ளை, இவர் தான் மதியோட வேலை வேண்டாம், நீங்கள் எப்படியாவது அவளை ஜாப் பர்மனன்ட் பண்ணாமல் இப்போ இருக்கிற வேலையில் இருந்தோம் ரிலீவ் பண்ணி அவளை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதனால் மதிக்கு வேலை போயிடுச்சு. அந்த டென்ஷன்லையும் குழப்பத்திலையும் அவள் இருந்திருக்கா. அந்த நேரத்தில் மாப்பிள்ளை ஏதோ பேச போய் 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கும். பெரியவங்க தானே நீங்கள், இதில் தலையிடாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடக்கிற விஷயத்த மாப்பிள்ளை அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது அந்த பொண்ணு வேற என்ன பண்ணுவா, அவளுக்கு அசிங்கமா இருக்காதா, அதனால தான் இந்த இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு மதிக்கு குரல் கொடுத்து அவங்க அப்பா பேசுறாரு. எல்லாருமே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. ப்ளஸ் தங்கராஜ் தான் மதியோட வேலை போனதுக்கு காரணம்னு தெரிஞ்சு எல்லாருமே கோவப்படுறாங்க. இப்போ சுரேஷ் என்ன பண்ண போறாரு இந்த விஷயத்துல அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.